தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்று இரவுல இருந்து பல விமர்சனங்கள், ஒரே ஒரு புகைப்படம், ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணன் சீமானும் சேர்ந்து நின்ற ஒரு புகைப்படம். அந்த புகைப்படம் இன்று வரை பரவலாக பல விமர்சனங்களுக்குள்ளாகி பேசப்பட்டு வருகிறது. ஏன் சந்திச்சாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இந்த சத்தம் அலறல்ல இருந்து அவங்க படக்கூடிய அச்சம் எவ்வளவு அப்படிங்கிறத நம்மளால் அளவிட முடியுது. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளியில். கடந்த பல வருடங்களுக்கு முன்னால சில விஷயங்களை அசை போட வேண்டிய நேரத்தில் இப்போ இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு புகைப்படம் அண்ணன் சீமானும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் நிற்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் நேற்று இரவு வெளிவந்துச்சு. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உடை அணிந்த மாதிரியான ஒரு வண்ணத்தில் அந்த புகைப்படம். அதில் இருந்து தொடங்குனீங்கன்னா இந்த சந்திப்புக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும்னு ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுகிறான். இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியில் ரஜினிகாந்த் இணைஞ்சிட்டாருன்னு கூட பேசுவான் போல, அந்த அளவுக்கு பயங்கரமான பேச்சு. ஆனால் அப்படியே பின்னோக்கி போனோம்னா 1996 நினைக்கிறேன், இதே ரஜினிகாந்த் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஒரு விமர்சனம் வச்சார். ஒரே ஒரு வார்த்தை தான் வச்சார். அடுத்தாப்புலையும் இப்ப நடக்க போற தேர்தலையும் ஜெயலலிதாவே முதலமைச்சர் ஆயிட்டா ஆண்டவனாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல் திமுகவுக்கு எவ்வளவு இனிச்சிச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். அன்னைக்கு ரஜினிகாந்த் உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரபலமாக, ஒரு உயர்ந்த மனிதராக பயங்கரமா தெரிஞ்சிச்சுல அன்னைக்கு. அப்ப அப்படிப்பட்ட அந்த காணொலியெல்லாம் இப்ப எடுத்து போடணும். அன்னைக்கு ரஜினிகாந்த் திமுகவுக்காக பேசின மாதிரியான ஒரு இதை கொண்டு போனீங்கல்ல, ஜெயலலிதாவோட எதிர்ப்பு அப்படிங்கிறத, இன்னைக்கு அதை கூட பேசலையே. அதான் சொல்லுவாங்கல்ல, பேசாமல் பேச வைப்பான் பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி, இன்னைக்கு ரஜினிகாந்தும் அண்ணன் சீமானும் இருக்கிற படம் இன்னைக்கு எல்லா பேரையும் பேச வைக்குது. இத்தனைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை ஒரு வீடியோ காணொலியாக கூட வரல. இப்போ ஐயா ரஜினிகாந்த் இது குறித்து நானும் சீமானும் கலந்து பேசிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வாயால சொல்லலை. அதே போல இன்று காலையில தான் அண்ணன் தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் பிரஸ் மீட் போட்டு சொல்லலை, ரஜினிகாந்தை இந்த காரணத்துக்காக சந்தித்தோம் அப்படின்னு அண்ணன் சீமான் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லலை. இந்த செய்தி அறிந்து அண்ணனை பின்தொடர்ந்து கேட்குறாங்க. இந்த கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்றாரு. அப்ப என்ன தெரிய வருதுன்னா, ஒரு படம் இவ்வளவு பேச வைக்குது உங்களுக்கு அப்படின்னா, இப்ப நாங்க ஒரு பாடம் எடுத்தோம்னா என்ன நடக்கும்? என்றைக்குமே இப்ப ரெண்டு விஷயத்த இன்னைக்கு சொல்றாங்க. என்னன்னா, ரஜினிகாந்த் அவர் எப்படியெல்லாம் திட்டினார் தெரியுமா? சரி, இப்ப எப்படி இவர் இவ்வளவு சமாதானம் ஆயிட்டார், வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு வர்ற அளவுக்கு எப்படி மாற்றம் வந்துச்சு? இப்படி கேட்குற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன கேட்ட, இப்ப ரஜினிகாந்த் எப்படியெல்லாம் திட்டிய சீமான் எப்படி இன்னைக்கு போய் அவர் கூட நின்னாருன்னு பேசுற. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசுன, எப்படியெல்லாம் புகழ்ந்த விஜயை இப்படியெல்லாம் திட்டுறாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற. அப்ப உன்னை யாரையும் வாழ்த்திடவும் கூடாது, உன்னை யாரையும் திட்டிடவும் கூடாது, எதுவுமே செஞ்சிடக்கூடாது, மண்ணு மாதிரி இருக்கணும். இல்லைன்னா திருமாவளவன் மாதிரி, அன்புமணி ராமதாஸ் மாதிரி 2 சீட்டு 3 சீட்டுக்கு அங்க போய் நின்றுக்கிட்டு தொண்ணாந்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு நிக்கணும். இதை தவிர்த்து ஒரு அரசியலை முன்னெடுத்தோம்னா இப்படி எடுத்தாலும் கேட்ப, அப்படி எடுத்தாலும் கேட்ப. இன்றைக்கும் சொல்றோம், அது ஐயா ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லைன்னா விஜயாக இருக்கட்டும், இன்றைக்கும் தனிப்பட்ட ரஜினிகாந்த் மேலேயோ தனிப்பட்ட விஜய் மேலேயோ நாம் தமிழர் கட்சிக்கோ அண்ணன் சீமானுக்கோ எந்த விதமான வன்மமும் கிடையாது. ஆனால் கருத்தியல் ரீதியாக இவங்க 2 பேருக்கும் இன்றைக்கும் அதுதான். ஐயா ரஜினிகாந்த் அவர்களே, நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், நீங்கள் எங்க தளபதியா இருக்கலாம், அதான் அண்ணன் சொல்லுவாங்கல்ல, வா எல்லாரும் முன்னேறி போவோம், ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னாடி நிற்போம். அது மாதிரி தான் இங்க யாரும் வாழலாம், யாரும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அந்த அரசியலை தலைமை ஏற்பது தமிழனா தான் இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் நாளை காலையிலேயே நான் புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதே நிலைப்பாட்டை தான் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் எடுப்பாங்களே தவிர அதுல எந்த மாறுதலும் இல்லை. அதே போலதான் இப்ப நீங்க சொல்றீங்க அன்னைக்கு திட்டினீங்க, இன்னைக்கு வாழ்த்துறீங்கன்னு, ஆனால் நிலைப்பாட்டில் அதே தான். அதே போலதான் விஜய்க்கும், அன்பு தம்பி நீ வரணும், அரசியலுக்கு வரணும், அரசியல் நின்று நீ வெற்றி பெறணும், வா இந்த அரசியல் பண்ணணும் நீ கூப்பிட்டாரு பாருங்க. அதே அண்ணன் தான் கடைசியில கொள்கையில முரண்படுறாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள், அது தூக்கி போட்டு வரட்டும், அதை தூக்கி போடட்டும்.
இன்னைக்கு அதுல நாங்க தெளிவா தானே இருக்கோம். என்னதான் வருடி பேசினாலும், என்னதான் அன்பா பேசினாலும், ஆனால் இன்றைக்கும் ஐயா ரஜினிகாந்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், கொள்கை நிலைப்பாட்டில் நாங்கள் அதிலே தான் நிற்கிறோம். நீங்க இப்ப குறிப்பா பாருங்க, ஒரு புகைப்படம், அந்த படம் வெளியே வந்திருக்கு. ஒரே ஒரு முறை தான் அண்ணன் போய் சந்திச்சுக்கிறாங்க. ஆனால் அதற்கு அவர் அனுமதிச்சிருக்கிறாரு. ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை வெளியிடுவதற்கு அவருடைய அனுமதி இல்லாமையும் அதை வெளியிட முடியாது. ஒரு ரகசிய சந்திப்பாக இல்லை, ஒரு வெளிப்படையான சந்திப்பு. ஏன் ரகசியமாக சந்திச்சிருக்க முடியாதா? இந்த விஷயமே யாருக்குமே தெரியாமல் சந்திக்க முடியுமா, முடியாதா? அதையெல்லாம் தாண்டி அவர் ஐயா ரஜினிகாந்த் அவர்களுமே என்ன பண்றாரு, அந்த சந்திப்பை உறுதிப்படுத்துறாரு. அந்த புகைப்படத்தை நீங்க தெரியல, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா ரஜினிகாந்தோட இல்லத்துக்கு போய் சொன்னா நம்ம புகைப்படம் எடுக்க முடியாது. அவங்க எடுப்பாங்க, அவங்க எடுத்து நம்ம கொடுப்பாங்க. இது அவர் எப்பயுமே செய்யக்கூடிய அந்த வழிமுறை தான் நடக்கும். அந்த ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப வெளியிடக்கூடிய அளவிற்கு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இதுல ஒளிவுமறைவு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப வெளியிடக்கூடிய அளவுக்கு இருக்குதுனாக்க அவங்களுக்குள்ள பரஸ்பரம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வெளிக்காட்டணும் தான் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 13 முறை அண்ணன் சீமானை விஜய் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத ரெண்டு தரப்புமே ஒத்துக்கிறாங்க. அது நடந்திருக்குது. அதை ஐயா ஏகலவனும் உறுதிப்படுத்துறாங்க, ரவீந்திரன் துரைசாமி உறுதிப்படுத்துறாங்க, அண்ணனும் உறுதிப்படுத்துறாங்க. ஆனால் இன்று வரை விஜயும் அண்ணன் சீமானும் இருந்த மாதிரி புகைப்படம் வெளியே வந்திருக்கா? இதுக்கு அண்ணன் சீமான் இதை மறுப்பாரா? தம்பி, அண்ணனும் தம்பியுமா நிற்கிற புகைப்படம் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரா? அப்ப எவ்வளவு பெரிய தலக்கணத்துல விஜய் இருக்கிறாருங்கிறத இந்த ஒரு விஷயத்துல இருந்து இங்க தெரிஞ்சுக்கலாம். ரஜினிகாந்தை விட ஒரு உச்ச நட்சத்திரமா? அப்ப இதுவெல்லாம் ரெண்டு பேருக்கும் உள்ள வேறுபாடை நாங்க காட்டல. அப்பளுக்கற்று அது வெளியே வருது, அது தெரிய வருது அப்படிங்கிறதான இதுல அர்த்தமாக இருக்க முடியும். இன்னும் பல பேர் விஜய்க்கு பயந்து ரஜினி கிட்ட, இதெல்லாம் ஒரு பேச்சா? ஜெயலலிதா கருணாநிதி நிற்கும் போதே நின்று அரசியல்ல நின்று விளையாடிய பிள்ளைகள் நாங்க. இன்றைக்கு அற்பம் ஒரு புகழின் உச்சியில, ஒரு திரை உச்சியில இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு பயந்து இன்னொரு நடிகருக்கு பின்னால போய் ஒளிஞ்சது கிடையாது. இந்த சந்திப்பு கூட கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் தள்ளி போயிருக்கு. முதல்ல அண்ணன் வருவதற்கு தயாரா இருக்காங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு படப்பிடிப்பு. அடுத்து அவர் ஓய்வாய் வீட்டுக்கு வர்றாரு, அண்ணன் மாவட்ட கலந்தாய்வு சந்திப்புல இருக்கிறாங்க. இப்படி மாறி மாறி போய் கடைசியில் நேற்று தான் இருவருக்குமான அந்த காலம் அதை அனுமதிச்சிருக்கு. அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க. இதுல என்னென்னமோ கேள்வி. ஐயா ரவீந்திரன் துரைசாமிகிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, அதுவும் இந்த மணிக்கணக்கு இருக்கு பாருங்க. ஒருத்தர் 20 நிமிஷம், ஒருத்தர் 60 நிமிஷம், ஒருத்தர் 1.5 மணி நேரம், ஒருத்தர் 2:20. ஐயா ரவீந்திரன் துரைசாமி தான் உள்ள கூட இருந்தது. அவர் பதிவு பண்றாரு 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம், துல்லியமா 2.25 மணி நேரம் சொல்றாரு. அதுல 1.5 மணி நேரம் நானும் உடன் இருந்தேன். அவங்க பேசும்போது திரைத்துறை பற்றி பேசினாங்க, அரசியல் குறித்தும் பேசினாங்க. அரசியல் குறித்து பேசலன்னு பொத்தாம்பதுவா சொல்லல. ஏன் ஒரே வார்த்தையில சொல்லியிருக்கலாமே, அரசியல் சந்திப்பு அல்ல, திரை சம்பந்தப்பட்ட, திரை உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு போயிருக்கலாமே. ஆனால் பதிவிடுறாங்க அரசியலும் பேசணும். 1.5 மணி நேரம் 2 பேரும் 3 பேரும் தான் பேசணும். அதற்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் ரஜினிகாந்த் அவர்களும் தம்பி சீமான் அவர்களும் 3/4 மணி நேரம் தனியா பேசினாங்கன்னு சொல்றாரு. அதுல ஒருத்தர் கூட ஊடல விருந்தெல்லாம் எப்படி விருந்தெல்லாம் கொடுத்தாங்களா? இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எந்த அளவிற்கு இவர்கள் நெருக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஆவலா இருக்கான். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, என்ன முந்தி சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ரஜினிகாந்த் ஒவ்வொரு கட்சியும் எதிர்பார்த்துச்சுல. என்ன எதிர்பார்த்துச்சு? ரஜினி வாய்ஸ் யாருக்கு? இது நடந்தது உண்மையா இல்லையா? 1996 இருந்து 2024 இந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்குமே ரஜினியுடைய வாய்ஸ் யாருக்கு அப்படிங்கிற பேச்சு ஓடுதா இல்லையா? அப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பயம்னா, எதிரும் புதிருமாக இருந்த அரசியல் களத்தில் முற்றும் முழுவதுமாக ரஜினிகாந்தை நிராகரித்த சீமான் எப்படி போய் 2.25 மணி நேரம் ரஜினியோட பேசுறாரு அப்படின்னா, இதற்கு பின்னால் என்ன நடக்க போகுதுங்கிற வியூகம் இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் பின்னாலையும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த டிசம்பர் 6ஆம் தேதி நினைக்கிறேன், ஏதோ ஒன்றுல திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் சந்திக்க போறாங்க. அப்ப அது குறித்து என்ன பேசலாம்? இப்ப அண்ணன் சீமானை எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா, அவர் யாரையும் போய் பார்த்துடக்கூடாது, யார் கூடயும் பேசிடக்கூடாது. அம்மையார் சசிகலாவை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க, உடனே அதுக்கு ஒரு உருவம், இது இப்படிதான் நடந்திருக்கும், அப்படிதான் நடந்திருக்கும். யாரை போய் சந்திச்சாலும், எடப்பாடியை போய் சந்திச்சாரா, உடனே அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறது. அவர் பிஜேபியோட நிற்கிறார். இப்ப அதையும் சொல்றான் ரஜினிகாந்த் பிஜேபி ஆளு, ஆர்எஸ்எஸ் ஆளு. இப்ப நாங்க சொன்னோம்ல ஆர்எஸ்எஸ் சொன்னோம்ல, அவர் பாஜகவுக்கு பி டீம்னு சொன்னோம்ல. இப்ப பாத்தீங்களா சரியா வருது. அப்ப முட்டிக்கிட்டு இருந்த போல ஏன் பேசுற நீ? ரஜினிகாந்த் ஆர்எஸ்எஸ் ஓடு பாரதிய ஜனதாவோடு இணக்கமாக உள்ளவர்.
ஆனால் முற்று முழுவதுமாக ரஜினிகாந்த் இந்த தளத்திற்குள், இந்த அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியலுக்குள்ள வரவே கூடாது, அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு நாங்கள் சொன்னப்ப எல்லாம் அப்ப என்ன பேசுனேன்? அன்னைக்கு இதை தான் சொன்னேன். அப்ப இன்னைக்கும் அதே தான் சொல்ல வர்ற. அப்ப இங்கிட்ட என்ன சொல்றீங்க? விஜயை இயக்குறதும் பாரதிய ஜனதா, ரஜினி இயக்குவதும் பாரதிய ஜனதா அப்படின்னா, விஜயை பாரதிய ஜனதா இயக்குவதாக இருந்தால், அப்ப ரஜினியும் பாரதிய ஜனதா இயக்குவதாக இருந்தால் சீமானந்தனுடைய சந்திப்பு நடந்திருக்காதே. எப்படி நடக்கும்? இதுல பலவாறு நமக்கு தெரியாத விஷயம்லாம் சொல்றான். காக்கா கதை, கழுகு கதை, ரஜினி பேசுனது, அதற்கு விஜய் வந்து அந்த அந்த காக்கா கழுது கதைக்கு வந்து அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியான அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பொதுவெளியில வந்து பேசின விஷயம். அப்ப இதை பழிவாங்குவதற்காக ரஜினிகாந்த் வந்து சீமானை கையில் எடுக்கிறாரா அப்படின்னு சந்தேகம். இப்பதான் நமக்கே தெரியுது இதுக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு. நம்ம கூட இதை பயன்படுத்திக்கலாம் போலன்னு கூட தோணுது. ஏன்னா ஒரு சந்திப்பு, அந்த சந்திப்புல என்ன பேசுறாங்கிற காணொலியெல்லாம் வரல, ஒரே ஒரு படம், அண்ணன் சீமானும் ரஜினிகாந்தும் இருக்கிற ஒரே ஒரு படம் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இவ்வளவு பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்னா, அப்ப இன்னும் அந்த ரஜினிக்கான அந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத உறுதி பண்றாங்க. ரஜினி மீது இன்னும் ஒரு அச்சம் எல்லாருக்கும் இருக்குது. இத்தனைக்கும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் அரசியலை விட்டு போய், யாரையுமே வந்து ஆதரிக்காத, யாருக்குமே வாய்ஸ் கொடுக்காத அந்த நிலை வந்து ரொம்ப நாள் ஆன பொழுதும் இப்ப இந்த சந்திப்புங்கிறது பல பேர் வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா, தன்னை மூத்த பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ஐயநாதனுக்கு கூட அல்லைய பிடிச்சிருக்கு. கதறாரு. அவர் பேச்சில இருந்தே தெரியுது, அவருடைய வார்த்தைகள்ல இருந்து தெரியுது, அவருடைய உடல் மொழிகள்ல இருந்து தெரியுது ஐயநாதன் அவர்கள் எவ்வளவு அல்லைய பிடிச்சிருக்கு அவருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா பதறாரு. ஐயோ நம்ம என்னமோ நினைச்சு போனோம், இது வீழ்ந்துரும் நினைச்சோம், ஆனால் மீண்டும் ஏதோ ஒன்று துளிர்க்க போது போல. இன்றைக்கும் சொல்றோம், யாருடைய கரங்களையும் பிடித்து எழுந்து வரக்கூடிய நிலையில் நாங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இல்லை, முழு போராளிகளாக, களத்திலே வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானத்தோடு போர் செய்யக்கூடிய போராளிகளாகத்தான் இருக்கிறோமே தவிர, எந்த நடிகரையும் எந்த நடிகையையும் கையை பிடித்துக் கொண்டு காலை பிடித்துக் கொண்டு ஒட்டுணிகளாக அப்படியெல்லாம் வருவதற்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் புதிதாக இந்த சந்திப்பு, இந்த ஒரு படம் சொல்லுகிற கதை இருக்குது பாருங்க, இது எக்கச்சக்கமான கதையை வந்து எழுப்பி வருது. நான் மறுபக்கம் சிந்திச்சு பார்க்கிறேன். நான் நேற்று இரவுல இருந்து கவனிக்கிறேன், இப்ப வரைக்கும் என்னென்னலாம் பேசுறாங்க. காலையிலே ஒரு காணொளி போடலாம்னு கூட நினைச்சேன் இதை பத்தி. ஆனா என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். அப்படின்னா ஆதரவாக பேசியவர்களை விட அண்ணன் சீமான் குறித்து, ரஜினிகாந்துடைய சந்திப்பு குறித்து ஆதரவாக பேசியவர்களை காட்டிலும் எதிராக பேசியவர்கள் இதுல பல விஷயங்களை கிளப்பி விட்டு ஐயோன்னு ஒரு அலறல் இருக்கு பாருங்க. அந்த அலறல் சத்தம் தான் நிறைய இருக்கு. அந்த அலறல் சத்தத்தை பூரா கேட்போம் முதல்ல சொல்லி இன்று மாலை வரை அந்த அலறல் சத்தத்தை பூரா கேட்டாச்சு. இந்த அலறல் சத்தம் என்பது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சத்தை காட்டுகிறது. திரையின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தரையின் சூப்பர் ஸ்டார் அண்ணன் செந்தமிழன் சீமான், இந்த இருவருக்குமான சந்திப்பினுடைய இந்த படம் இத்தனை பாடங்களையும் இத்தனை ஒரு விமர்சனங்களையும் கொடுக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த விமர்சனங்களும் இந்த அச்சமும் இவர்களுக்கு அரசியலில் இவர்கள் எந்த அளவிற்கு அண்ணன் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் கண்டு பயந்திருக்கிறார்கள் என்ற பயம் மட்டும் இந்த ஒற்றைப்படம் காட்டுகிறது. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.